கொடைக்கானலில் கோடை விடுமுறையொட்டி அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு தற்போது சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்படுகின்றனர். இதனால் காலை முதலே கொடைக்கானலில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலையானது பூம்பாறை, மன்னவனூர், கவுஞ்சி, கிளாவரை போன்ற கிராமங்கள், மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலையில் கடுமையான போக்குவரத்து தற்போது வரை இருந்து வருகிறது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை, அந்த ட்ரோன் காட்சிகள், அந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேலும் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லும் காட்சிகளும் ஏற்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அப்சர்வேட்டி, ரோஸ் கார்டன் போன்ற பகுதிகளில் அந்த வாகனங்கள் ஓட்டிகள் பொறுமை இழந்து அடுத்து முந்தி செல்வதற்காக, அதாவது முன்னாடி செல்லக்கூடிய வாகனங்களை முந்தி செல்வதற்காக முந்தி செல்லும் காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது போன்று பண்டிகை விடுமுறை, கோடை விடுமுறை, வார விடுமுறை என்று வரக்கூடிய காலங்களில் சுற்றுலா பயணிகள் இந்த போக்குவரத்து நெரிசலை சந்தித்துதான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடைக்கானலில் ஏற்பட்டு வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இந்த சாலைகள் விரிவாக்க பணிகள் செய்ய வேண்டும். கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் சாலைகள் குறுகிய சாலையாக இருந்து வருவதால் இந்த சுற்றுலா பயணிகள் இந்த போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வருகின்றனர். இதனால் சாலைகளை விரிவாக்க பணி செய்ய வேண்டும். அதே போல் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருப்பதாலும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறைக்கு பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பாலாஜி.